தமிழ் பண்பாடு, தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அபப்பிரம்சா என்கிற ஒரு வட இந்திய மொழி நண்பர்களே, அதே போல் பிராகிருத் அல்லது பிராகிருதம் என்கிற ஒரு மொழி நம்முடைய தமிழ். இந்த மூன்றுக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லை. ஆனால் ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி? தமிழை பைசாச மொழி என்றார்கள், பேய் பேசுகிற மொழி. கிட்டத்தட்ட பிராகிருதத்தையும் பைசாச மொழி பட்டியலிலே சேர்த்தார்கள். இதை ஐரோப்பியர்கள் தான் வடமொழியில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்களில் குறிப்பிடக்கூடிய தொடர்களை குறிப்பிட்டு நமக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டியவர்கள். இந்த அபப்பிரம்சா என்கிற மொழி இருக்குதே, அதை கரப்ட் லாங்குவேஜ், திருட்டு மொழி, கலப்பு மொழி என்றெல்லாம் அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றாலே அதில் ஏதோ இருக்கிறது என்கிற தூண்டல் நமக்கு வருகிறது. அப்புறம் இந்த அபப்பிரம்சா என்கிற சொல்லுக்கு பொருளே இலக்கணமற்ற மொழி என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி இது செம்மொழி சம்ஸ்கிருதம், இது கரடுமுரடான மொழி பிராகிருத் என்றார்களோ, எப்படி நம்மை பைசாச மொழி என்றார்களோ அப்படியே இதையும் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய இந்த கருத்தமைப்புகளை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே. சரி, இதெல்லாம் எங்கே கூறப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். நீங்கள் அஷ்டாத்தியாயி எனப்படுகிற பாணினியம், அதுக்கு பேருரை எழுதியிருக்கிறார் மகாபாஷ்யம் பதஞ்சலி. அதிலேயே கரப்ட் லாங்குவேஜ் என்கிற சொல்லாட்சியை தான் இந்த அபப்பிரம்சாவுக்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த தமிழ் செவ்வியல் மரபு, தமிழ் திணை மரபு இந்த பிராகிருத் மொழியிலேயும் அபப்பிரம்சா மொழியிலேயும் இருக்கிறது என்று இந்த செவ்வியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடப்படுகிறதால் இந்த மொழிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நீங்கள் கூகுள் தேடுபொருளில் தேடினீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அபப்பிரம்சம் அப்படின்னு போட்டோம்னா அந்த இலக்கியங்களை பற்றிய பட்டியல்கள் வருகின்றன. கிட்டத்தட்ட அவர்களுடைய கருத்துப்படி கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 15-16ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த மொழி, அது அழிந்து விட்டது என்றும் குறிப்பிடுகிறார்கள். அது எப்படி பேச்சு வழக்கில் இருந்த மொழியை அவ்வளவு விரைவாக அழிந்து விட முடியும்? இதை நாம் நுட்பமாக மனதில் கொள்ளணும். இன்றைக்கு இந்தி மொழியில் 10 லட்சம் பேர் தாய்மொழியில் தோற்று போகிறார்கள்ங்கிற கருத்தியலையும் மனதில் வச்சுக்கணும். அப்படியானால் வட இந்தியாவில் பலருக்கும் சிறு சிறு குழுவிற்கு சிறு சிறு மொழியாக இருப்பவர்களுக்கு இந்தி தாய்மொழி இல்லை. தாய்மொழி இல்லாத வேற்று மொழியில் 10 லட்சம் பேர் தோற்று போகிறார்கள். அப்போ இந்த அபப்பிரம்சாவாக இருக்கட்டும், பிராகிருத்தாக இருக்கட்டும், ஆகதியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மொழிகள் அங்கே இருக்கின்றன, வாழ்கின்றன. இது பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள் நண்பர்களே. கொஞ்சம் அசந்தால் தமிழும் அழிந்துவிடும், இவர்கள் அழித்து விடுவார்கள். அதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். இந்த பிராகிருத் மொழியில் கிட்டத்தட்ட கிபி 7ஆம் நூற்றாண்டு அல்லது 9ஆம் நூற்றாண்டு என குறிப்பிடுகிறார்கள். சிலர் அந்த காலத்தை முன்பின்னால் கூட குறிப்பிடுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் கதாசப்தசதி, நம்முடைய ஐயா பன்மொழி புரவர்மு ஜெகநாத ராஜா மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னும் சில நண்பர்களும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதைத்தான் உலக இலக்கியத்திற்கு மூலம் என இந்த சமஸ்கிருத வல்லுநர்களும் இந்தி வல்லுநர்களும் குறிப்பிடுகிறார்கள். பிராகிருத் மொழிக்கும் இந்திக்கும் தொடர்பில்லை என்பது வேறு செய்தி. பிராகிருத் மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பில்லை என்பது வேறு செய்தி. நீங்கள் அவர்கள் எப்பொழுதுமே வேலைக்காரர்கள், பெண்கள் காளிதாசனுடைய நாடகத்தில் பேசுகிற போது ஒன்று அபப்பிரம்சாவில் பேசுவான் அல்லது பிராகிருத்தில் பேசுவான். ஏன்னா அது சூத்திரர்களுக்கான மொழியாக தமிழை போல குறிப்பிடப்படுகிற ஒன்று என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சாதவாகன அரசர்களில் ஹாலாங்கிற மன்னர் தொகுத்த அந்த கதாசப்தசதி இருக்கிறதே, அதில் முழுக்க முழுக்க தென்னக மரபு, தமிழ் மரபு, தமிழ் செவ்வியல் மரபு, தமிழ் அக இலக்கிய மரபு பாடுபொருளில் இல்லை நண்பர்களே. சில இலக்கிய உத்திகளிலே, லிட்ரரி டெக்னிக்கில் இருக்கிறது என்பது ஜார்ஜ் எல் ஹார்ட் போன்ற மிகச்சிறந்த உலக இலக்கிய திறனாய்வாளர்களுடைய கருத்து. அதையும் இந்த சத்சை என இந்தியில் சொல்லி ஆபிர் என்கிற ஒரு பிற்பட்ட சாதியினர் அல்லது இடைநிலை சாதியினர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆபிர் எனப்படுகிற ஆபிர்கள் தான் இந்த ஃபோக் சாங்காக, நாட்டுப்புற பாடலாக இதை பாடியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. ஒன்றை நுட்பமாக கவனிக்க வேண்டும். மக்கள் இலக்கியங்கள் ஒரு காலமும் சமஸ்கிருதத்தில் இருந்ததில்லை என்பதை அவர்களே எழுதுகிறார்கள் ஆய்வாளர்கள். அடுத்து நம்முடைய அக இலக்கியங்களும் இந்த கதாசப்தசதியும் அல்லது இந்த அபம்பிரம்சா மொழியில் இருக்கக்கூடிய காமரூபம் இதுவும் ஒன்றா என்றால் நிச்சயமாக இல்லை. இங்கே இருக்கிற இயற்கை புணர்ச்சி, இடம்பாடுக்க பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், 300க்கும் மேற்பட்ட அகத்துறைகள், சங்க அக இலக்கியங்கள்
உளவியல் சார்ந்தவை. அவை உடல் அழகை வர்ணிப்பவை, பாலுறவுக்கு இன்பம் தருபவை, சிருங்காரம் என சொல்லுபவை. இதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். இந்தியில் கவிஞர் பிகாரி, கவிஞர் மதிராம், கவிஞர் தேவ், கவிஞர் பத்மாகர் இவர்களுடைய இலக்கியங்களை கூட நாம் அந்த நுட்பமாக கவனிப்போமேயானால் அந்த உடல் வர்ணனைகள் இருக்கும். அடுத்து அந்த இன்பத்தை பற்றி பேசுவார்கள். தமிழில் பாலித்திணை பாடல்கள் தான் அதிகம். கிட்டத்தட்ட 2400க்கு மேற்பட்ட பாடல்களில் வந்து முழுக்க முழுக்க வந்து அவலச்சுவை, பாலைத்திணை, பருவம், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இந்த மாதிரியான இலக்கிய கோட்பாடுகள், திணை, துறை கோட்பாடு இவையெல்லாம் எதிலுமே அவற்றில் இருப்பதில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த காமரூப கவிதைகள் என்கிற இந்த அபப்பிரம்சா மொழியில் இருக்கக்கூடிய கவிதையையும் தமிழறிஞர்கள் பார்த்துவிட்டு ஒப்பிட்டு இது பற்றி எழுத வேண்டும் நண்பர்களே. இந்த கதாசப்த சதியிலே பெண் பிறன்மனை நயத்தல் என்பது மையப்பொருளாக இருக்கும். மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். தமிழில் அந்த மாதிரி ஒரு கவிதை கூட இருக்காது. ஆமாம், பரோடா, பரசியா, நாயிகா, நாயிகாவில் 8-10 விதமான நாயிகானா நாயகிகள், கதை தலைவியர். இந்த பலவிதமான கதை தலைவிகளை பற்றி நிறைய சொல்லுவார்கள். அதை மொழிபெயர்க்கிற போது ஜெகநாதராஜா சொல்லுவார், இந்த ஒரு 600 சொச்சம் பாடலை மொழிபெயர்த்தா தமிழ்நாட்டில் என்ன கல்லால் அடிச்சிருவான் அப்படின்பார். அந்த அளவுக்கு பன்மொழி புலவர்களாலே மொழிபெயர்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கவிதைகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் நண்பர்களே. நீங்கள் தமிழ் இலக்கியத்தினுடைய, தமிழ் செவியல் இலக்கியத்தினுடைய, தமிழ் சங்க இலக்கியத்தினுடைய பரவலாகத்தான் நாம் பலவற்றையும் பார்க்குறோம். இப்போ நீங்கள் காளிதாசனுடைய ருதுசம்சாரம் எடுத்துக்கிறோம். அதில் இந்த பருவங்களை பற்றி பேசுகிறார்கள். தமிழில் முதற்பொருள் நிலம்பொழுது நம்ம படிக்கிறோம், பெரும்பொழுது சிறுபொழுது படிக்கிறோம். நீங்கள் வந்து தமிழில் வந்து பொழுதுகண்டு இரங்கல் படிக்கிறோம். நீங்கள் வந்து சங்க அகலக்கியங்களில் பருவம் கண்டு மகிழ்தல், பருவம் கண்டு நோதல், இப்படி பல்வேறு துறைகள் மிக நுட்பமாக பேசப்படுகின்றன. இந்த பருவங்களை பற்றி, அதுவும் பாலை நிலத்தில் அந்த வேனில் பருவத்தை பற்றி, என் தமிழில் வேனில் காதை, தமிழில் அந்திமாலை சிறப்பு செய் காதை, தமிழில் கார்கால படலம், தமிழில் வந்து கார் 40, இப்படி இந்த காலங்களை பற்றிய தனி இலக்கியங்களே தமிழில் நிறைய இருக்கின்றன. அருமையாக நம்முடைய மருதநாயக ஐயா அவருடைய நூலில் குறிப்பிடுவார், இந்த காளிதாசன் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கான் கதையை பார்த்துத்தான் இந்த ருதுசம்காரத்தை எழுதினான். இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. நம்முடைய தமிழ் மாணவர்கள் அதை தொடர்ந்து அதற்கு மேல் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எப்படி இந்த ருதுசம்காரத்துக்கு தமிழில் இருக்கக்கூடிய பருவ இலக்கியங்கள் சென்றிருக்கின்றன என்பதை நாம் கவனிக்கணும் நண்பர்களே. நான் பெரிதும் மதிக்கிற ஐயா மருதநாயகம் போன்ற இன்னொரு பெரிய அறிஞர் ஐயா மணவாளன், ஆங்கில பேராசிரியர், மிகச்சிறந்த ஒப்பாய்வு அறிஞர். இந்த ராமாயணத்தினுடைய கதைகளையெல்லாம் ஒப்பிட்டு எப்படி வந்து மூல ராமாயணம் தமிழில் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டவர். அவருக்கு முன்னாலே நம்முடைய தேசிய கல்லூரி பேராசிரியர் திருமேனி தி ஆர்ஜின் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ராமாயணா என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். கம்பனுக்கு கதை கொடுத்தவன் வால்மீகியான்னு தமிழில் கூட போட்டிருந்தார். 1999 நான் மலேசியாவில் நடந்த முதல் உலக பாரத ராமாயண மாநாட்டுக்கு அந்த நூலுடைய 20 படிகளை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஆங்கில நூலை வந்து பரவலாக நான் உலகறிஞர்களுக்கு கொடுத்தேன். அப்போ எனக்கு அறிஞர் நண்பர் காலத்தி சைவ சித்தாந்த 100 பதிப்புகளை தான் அதெல்லாம் கொடுத்து உதவினார். நாம் விஷயத்துக்கு வந்து விடுவோம் நண்பர்களே. அறிஞர் மணவாளன் ஒரு கருத்தை மிக நுட்பமாக முன்வைக்கிறார். அவர் என்ன முன்வைக்கிறார்? கிட்டத்தட்ட பல்வேறு அறிஞர்கள் அவர் கையில் எடுக்கிறார். C.R. தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கார். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மகாபாரதாங்கிற புத்தகத்தை சிம்லாவில் 1975 78 வெளியிட்டிருக்கார். அதில் குறிப்பிடுகிறார், இந்த பாகவதம் இருக்கிறதே, இந்த மகாபாரதம் இருக்கிறதே, இந்த ராமாயணம் இருக்கிறதே, இதற்கெல்லாம் மூலம் தென்னகத்தில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் என்பது அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கிறோம். அதற்கு அவர் சான்றாதாரங்களோடு தருகிறார். நீங்கள் இப்போ உதாரணமாக வியாச பாரதம் இருக்குது, அதுக்கு வந்து வடபுலம் பிரதி, தென்புல பிரதின்னு இருக்குது. வடபுல பிரதியில் 73,900 ஸ்லோகம், தென்புல பிரதியில் கிட்டத்தட்ட 99,000 ஸ்லோகம், கிட்டத்தட்ட 26,000 ஸ்லோகம் கூடுதலாக தென்புல பிரதியில் இருக்குது. தென்னகத்தில் இருந்த அறிஞர்கள் இந்த தென்னாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களையும் ஏற்றி இருக்கிறார்கள் பாரத கதையில். அந்த கண்ணன்கிற இறைவனை பற்றிய சிந்தனையெல்லாம் இந்த தென்னாட்டு பாரத கதையில் தான் வருகிறது என்பதை சொல்லுகிற போது நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. சொல்லிவிட்டு அவரே குறிப்பிடுகிறார், இந்த பெருந்தேவனாருடைய பாரதம் இருக்கிறதே, அந்த பாரதத்தை அடிப்படையாக வைத்து தான் தமிழில் கன்னடம், தமிழில் தெலுங்கு, தென்னாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழிகளில் இந்த இராமாயணங்கள் எழுதப்பட்டன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் மயிலி ராவணன் கதை தான் தாய்லாந்து, லெவே போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இராமாயணங்களுக்கு மூலம் என்பதை அங்கு பேராசிரியர் ராஜேந்திரன் கருத்தரங்கள் குறிப்பிடுவதை நான் கவனித்திருக்கிறேன் நண்பர்களே. ஒன்றை மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். இந்த தமிழ் சங்க இலக்கியங்கள் தான் இந்த ராமாயணம் பாரதத்துக்கு வேர்
என்பதை நாம் திருமேனி அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார்கள்னு சொன்னேன். அவர் எப்படி அந்த ராமாயணம் தமிழில் தோன்றியது, இவர் பாகவதத்தை சொல்லுகிறார், பாரதத்தை குறிப்பிடுகிறார். அவர் மட்டுமில்லை நண்பர்களே, தேப்போமி அந்த கருத்தை முன்வைக்கிறார். குமார் சென் என்கிற வங்க நாட்டு அறிஞர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பெங்காலி லிட்ரேச்சரில் சொல்கிறப்போ, இந்த ராமாயணம் பாரத கதை சான்ஸ்கிரிட்லேருந்து பெங்காலிக்கு வரல, இதெல்லாம் தென்னகத்திலேருந்து வந்த பகுதி, பேராசிரியர் நாரங், இப்படி ஒரு பெரிய ஆய்வறிஞர்கள் பட்டியலே இருக்கிறது நண்பர்களே. நம்முடைய தமிழ் மாணவர்கள் இது போன்ற ஆய்வறிஞர்களுடைய பட்டியலை பார்த்துவிட்டு தமிழ் செவ்வியல் காலம், தமிழ் வீரயுக காலம், இந்த தமிழ் கவிதைகள் எப்படியெல்லாம் அங்கே சென்று இருக்கின்றன. நான் இந்த அபிப்ரம்சா கவிதைகளை பற்றி நான் குறிப்பிட வந்தேன் நண்பர்களே. நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துறைத் தலைவராக இருந்தவர். இந்த பிராகிருத் மொழியை பற்றி நிறைய ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். அவர் ஒன்றை குறிப்பிடுவார், எப்படி இந்த தமிழ் புறநானூற்று பாடல்கள் இந்த அபிப்ரம்ச இலக்கியங்களில் பெரிய தாக்கத்தை தந்திருக்கின்றன. இங்கிருந்து ஒப்பிட்டு காட்டி பல கவிதைகளை அப்படியே அவர் தருவதை நம்ம கவனிக்கிறோம். இப்படி ஒரு பெரிய அறிஞர் கூட்டமே தமிழ் இலக்கியம்தான் வேர், தமிழ் சங்க இலக்கியம்தான் இப்படி உலக இலக்கியங்களுக்கு வேறாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆய்வாளர்கள். தமிழ் மாணவர்கள் இவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.